உலகத்திலே சகோதரர்களை நாங்கள் இது எல்லாத்தையும் சொந்தமாக்கி இருக்கிறோமோ எடுத்திருக்கிறோமோ எல்லாத்தையும் நாங்கள் இந்த கொடிய சரி பயந்து கட்டாயமாக திருப்பி கொடுக்கணும். மிஸ்ர் நாட்டில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் பதிவு செய்யப்படுது. 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்றாங்க, கூட்டாளிகள். ஒருவருக்கு கொஞ்சம் சல்லி தேவைப்படுது, கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏதாவது ஒரு சாட்சி ஒன்றை வச்சா தான் தாரத்துக்கு ஏறும். அப்ப அந்த மற்ற சகோதரர் சொல்றாரு, என் வீட்டு பத்திரமும் இதுவும் இருக்கு, நான் அதை தாரேன், இந்த பணத்தை தான் நான் ஒரு வருஷம் வெளியில போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து நான் சல்லியை தந்துட்டு என்னுடைய வீட்டு பத்திரத்தை நான் எடுத்துக்கொள்றேன். வெளியமார்களை கொடுத்துட்டு போனாரு. இவர் சல்லி எடுத்து எல்லா விதமான கடன்களையும் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனாரு. வீட்டு வந்து சல்லியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறாரு. அவர் சிரிக்கிறாரு, எந்த ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிறார். சொல்றாரு, நீங்க அப்படி ஒரு பத்திரத்தை எடுத்து வைக்கவே இல்லை, நான் உங்களுக்கு சல்லி தரவே இல்லை. அப்ப இவர் யோசிக்கிறாரு, கூட்டாளி விளையாட்டுக்கு செல்றாரு. பார்த்தா உண்மையிலேயே இவர் ஹக்கீக்கத்துல தான் யதார்த்தத்தை தான் பேசுறாரு. சொல்றாரு, நான் அப்படியோட செய்யவே இல்லை. ஆச்சரியம் என்ன, கொண்டு வந்து பத்திரத்தை காட்டுறாரு. பார்த்தா முழுமையாக பேர் மாற்றப்பட்டு யாருகிட்ட கொடுத்தாரோ ஒரு அமானிதத்துக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறார், மிகப்பெரிய மோசடி செஞ்சிருக்கிறார். உள்ள பணத்தை செலவழிச்சு எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய கைவசம் அதை அப்படியே மாற்றிருக்கிறார், தன்னுடைய பேருக்கு மாற்றிருக்கிறார். என்ன ஆச்சரியம், இவருக்கு சரியான கவலை, பல முயற்சி செஞ்சாரு, சல்லி செலவழிச்சாரு. உலகத்துடைய சொன்னாரு, அந்த ஏமாற்றம் செஞ்சவர் சொன்னாரு, இந்த நாட்டில் 7 நீதிமன்றங்கள் இருக்கு, இந்த 7 நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு நீ போ, அங்க உனக்கு எந்த விதமான சார்பும் கிடைக்க மாட்டாது. இந்த மனிதர் என்ன செஞ்சாரு, கவலையோட கொஞ்சம் காலம் இருக்கிறாரு, நோயாளி யோசிச்சு நோயாளியாக மாறிட்டாரு. மனைவிக்கு போக வேண்டிய ஹக்கு, பிள்ளைகளுக்கு போக வேண்டிய ஹக்கு இன்னும் ஒருவருக்கு உரிமையாக மாறிட்டு கவலையோடு நோயாளியாக இருந்து கடைசி கட்டத்தில் சொன்னாரு, மகனே, நான் எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டேன், நான் மௌத்தா போனதன் பின்னால நான் இந்த கடிதத்தை தாரேன், இந்த கடிதத்தை கொண்டு போய் என்ன அடக்கிறதுக்கு முன்பதாக இந்த மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால வச்சு இந்த கடிதத்தை வாசி. கண்ணியமானவர்களை, மகன் இவ்வாறே செஞ்சாரு. கடிதத்தில் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்துச்சு, ஏ மனிதா, ஏ நண்பா, நான் உனக்கு நம்பி என்னுடைய பத்திரத்தை தந்தேன், நீ எனக்கு மோசடி செஞ்சாய். ஆனா இன்றைக்கு உலகத்துடைய எல்லா நீதிமன்றங்களும் உனக்கு சார்பாக வாக்களிச்சிட்டாங்க, உன்னோட பணத்துக்கு சார்பாக திரும்பிட்டாங்க. ஆனா ஆகிரத்துடைய மஹ்கமா, நீதிமன்றம், அங்கு மலக்குமார்கள் தான் சாட்சியாளர்கள், இங்கு லோயர்மார், அங்கு மலக்குமார் தான் சாட்சியாளர்கள், அங்கு சகோதரர்களே அல்லாஹ் தான் நீதிபதி, நீதி தவறாத நீதிபதி, அஹ்கமுல் ஹாகிமீன், அவனிடத்தில் இந்த விடயத்தை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை வாசிச்சு போட்டு, கண்ணியமானவர்களே, அந்த மகனும் என்னுடைய சகோதரர்களும் அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிட்டு வராங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஏமாத்தினவருடைய நிலைமையை பாருங்க. நிறைய அமல் செஞ்சிருப்பாரு, நிறைய ஹஜ்ஜுகள் செஞ்சிருப்பாரு, உம்ரா செஞ்சிருப்பாரு, சதகா, தான தர்மம், தஹஜ்ஜுத், தொழுகை எல்லாம் பேரி தொழுதிருப்பாரு. கியாமத்துடைய நாள்ல அந்த கொடிக்கு கீழால எல்லா அமல்களையும் பிறருக்கு கொடுத்துட்டு, மற்ற சகோதர நண்பனுக்கு கொடுத்துட்டு மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆசிரத்தில் அந்த நீதிமன்றத்தில் சகோதரர்களை தீர்ப்பை பெற்றுக்கொண்டு பயங்கரமான நரகத்துக்கு போக போறார். இதைத்தான் நாங்கள் பயப்படணும். யாருடைய சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் எங்களை சொந்தமாக்கி இருக்கிறோமோ, அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி, ஒரு பின்னாக இருந்தாலும் சகோதரர்களே, இது கட்டாயமாக அவர்களுக்கு திருப்பி கொண்டு போய் சேர்க்கப்படணும்.